நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்து கேட்டீங்களா ஒருத்தங்களை பார்த்து? அவங்களோட பணம். சரிங்களா? சேகர் பாபு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல. அவர் வந்து ஒரு துறைக்கு அமைச்சரா இருக்காரு. என்ன துறைனா அறநிலையத்துறை. இப்படின்னா என்னதுன்னா கோவில்கள் இருக்குல்ல, கோவில்கள், அதை மட்டும் இல்லாம இந்த கோவில்களை சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கும்ல, இதுதான் வந்து பாத்துக்கிறது. சரிங்களா? இது வந்து இவருடைய வேலை. அறநிலையத்துறை அமைச்சர் இவர் சேகர் பாபு. இவர் என்ன பேசியிருக்காருன்னா, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதாவது என்ன பேசுறேன், நீங்க வந்து என்ன பிரியாணி சாப்பிடுறீங்களா, சாம்பார் சாப்பிடுறீங்களா, இப்படி இல்ல வேற மாதிரி அர்த்தத்துல என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்து கேட்டீங்களா ஒருத்தங்களை பார்த்து? அவங்களோட பணம். சரிங்களா? சோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணுன்ற ஒரு நாகரிகம் இருக்கு. உண்மையாவே சொல்ல போனோம் அப்படின்னா, அவங்க போட்ட சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுறீங்க. அவங்க கஷ்டப்படுற சாப்பாடு, அவங்க வேர்வையை தான் நீங்க சாப்பிடுறீங்க. சரிங்களா? அவங்க படுற கஷ்டத்தை தான் நீங்க சாப்பிடுறீங்க. அங்க அவங்க உழைக்கிறதுனால தான் நீங்க சாப்பிடுறீங்க. அதனால நீங்க அவங்கள பார்த்து இன்னொரு டைம் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா நீங்க அவங்க கேட்கற முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு அவன் உழைச்சது, அவன் கஷ்டப்பட்டதான் இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். சரிங்களா? அதனால வந்து எப்பவுமே நீங்க இந்த மாதிரி என்ன சாப்பிடுறாங்க நீங்க வந்து டவுட் வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும்னா, இன்னைக்கு என் வீட்டுல வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே அவன் தான், அவன் கஷ்டப்பட்டதுனால தான் நான் சாப்பிடுறேன். ஏன்னா அந்த வரின்னு ஒண்ணு இருக்குங்க இல்லீங்களா? அதெல்லாம் அந்த கோவில்கள்ல போடுறாங்கல்ல, அதெல்லாம் யாரோட பணம்? கோவில்ல போடுறது வந்து தானா கோவில் வந்து ஏதாச்சும் இந்த தண்ணி சுரக்கும்ல, அது போல சுரக்குதா? இல்ல, மக்கள் போடுறது. அந்த காசு யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு காசு வருது அப்படின்னா அது யாரோட காசு அப்படின்னா மக்களோட காசு. சோ நீங்க யோசிக்கணும், கேட்கற மாதிரி யோசிக்கணும். என்ன சாப்பிடுறேன் கெத்தா நீங்க போற கார் உங்களோட கார் இல்ல, நீங்க இருக்க வீடு உங்களோட வீடு இல்ல, எல்லாம் மக்கள். சரிங்களா? எப்பவுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. சரிங்களா? இன்னொரு டைம் அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளே பேசக்கூடாது. நீங்க பேசுறது உங்களுக்கு இருக்கா போல வாயி, எனக்கு இல்ல, எல்லா மக்களுக்கும் இருக்கு. சரிங்களா? நான் வந்து ஒரு அதிமுக காரனா நான் இதை கேட்கல, பொது மக்களா கேட்கிறேன். நாங்க உழைக்கிற உழைப்பு தான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு. சரிங்களா?